அடுத்து வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அதை பற்றி சொல்கிறேன். ஒரு விலங்கினமாக இருக்கட்டும், இல்லை ஒரு செடி கொடி மரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மனிதனாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இல்லை நீர்வாழ் உயிரினங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஐம்பூத கொள்கைன்னு ஒன்று இருக்குது. நீர், நிலம், காற்று, வெப்பம், ஆகாயம் அப்படிங்கிற ஒரு சக்தி. அந்த சக்தி ஒரு சேர கிடைச்சாதான் ஒவ்வொரு உயிரினமும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் தன் உயிரை வளர்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நோய் நொடி இல்லாமல் எல்லாராலையும், எல்லா செடிகளாக இருக்கட்டும், பறவைகளாக எல்லாமே ஒரு நேச்சராக ஒரு இயற்கையான வளர்ச்சியை எட்ட முடியும். அதுதான் விஷயம். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, நாம் அதை எல்லாமே மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா, குறுகிய காலத்தில் நமக்கு எல்லா விலங்காக இருக்கட்டும், இல்லை வந்து தானிய வகைகள், பழ வகைகள், காய்கறி வகைகள் குறுகிய காலத்தில் வளர்ந்து நமக்கு பணம் கிடைக்கணும், இல்லை அந்த உரிய பொருளினுடைய பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய ஒவ்வொரு நம்ம வந்து உடலுக்கும் தொந்தரவாக அமையுது. ப்ளஸ்ஸு வந்து இந்த ஐம்பூத கொள்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற நிலை வருது. இதுதான் விஷயம். அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணுறோன்னா, ஐம்பூத கொள்கையோட ஒரு தோட்டத்தையோ, ஒரு செடி கொடிகளையோ, ஒரு விலங்கினங்களையோ நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழக்கூடியதாகவும், அதன் இயற்கை இயல்புலேயே நம்ம வச்சுக்கொண்டு அதை இன்பமான நிலையிலே எல்லா உயிர்களையும் நம்ம வழிநடத்த முடியும். அதுதான் நம்ம மேலும் மேலும் ஒரு வளர்ச்சியின் பாதை பக்கம் கூப்பிட்டு போகும். ஆனால் நம்ம சீக்கிரமாக வந்து வளரணும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறது, உரிய உரம் போடுறது, மற்றும் மனிதர்களில் நிறைய உரிய உரம் கெமிக்கலை தூவி அந்த உணவை உட்கொள்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உடலின் வந்து இயற்கையான இயல்பு நிலை நமக்கு கிடைக்கிறதில்ல. இதனால தான் இதுவும் கூட மனிதனின் ஒரு மூர்க்கத்தனமான குணமோ, இல்லை வந்து பெரிய மனநல பாதிப்போ, இல்லை வந்து உடல் பாதிப்போ, இல்லை வந்து கேன்சரு, ஹார்ட் அட்டாக் அதுக்கெல்லாம் கூட இது வழிவகுக்கிறதுக்கான காரணமாக அமையும். நம்ம இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிட்றதுக்கும் மனிதன், அதுக்கப்புறம் செயற்கையாக விளையிற பொருட்களை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இயற்கையில் விளையிற பொருளை ஒரு குறிப்பிட்ட குறைவான பழங்களையோ, இல்லை வந்து காய்கறிகளையோ, இல்லை தானிய வகைகளையோ நம்ம உட்கொண்டால் கூட அது குறைவான பொருளே சத்து நிறைந்ததாக, போதுமானதாக உடலுக்கு இருக்கும். ஆனால் அதே வந்து நீங்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது, நிறைய உணவுகளை எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய பசியினுடைய தன்மை அடங்காமல் உடல் பருமன், அதுவும் இல்லாமல் இயல்புக்கு மாறான ஃபுட்டுன்றதுனால உடல் தொந்தரவுகள், கை கால் வலி, தலைவலி, கண்ணு தெரியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து நான்வெஜ்ஜுங்கிறத ரொம்ப ரேராக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. வீக்லி ஒன்ஸ் எல்லாம் எடுத்தாங்களான்னு தெரியாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஏதோ ஒரு அந்த திருவிழா பண்டிகை காலங்களில் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம தினமும் சாப்பிட கூட இப்போ தயங்காமல் சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் விஷயம். மேலும் இந்த ஃபுட்டுங்களை பற்றி சொல்கிறதில் என்ன சொல்ல வந்தோம்,
மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதான் இயற்கையிலையும் இப்போது தோட்டங்கள் உருவாயிடுச்சு. இயற்கை தானியங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ இது பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் வந்து அதில் விளையிற பழங்களையோ குறைவாக சாப்பிட்டோன்னாவே தேவையான போதுமான போஷாக்கு நிறைந்த உணவுகளாக நமக்கு போதுமானதாகவும் அந்த பழங்கள் இருக்குது. அது செயற்கை பழங்களாக இருந்தால், செயற்கை உரங்களை பயன்படுத்திய பழங்களாக இருந்தால் அது நிறைய சாப்பிட்டாலும் அதனுடைய போதுமா என்கிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேலும் வந்து அது சைடு எஃபெக்ட் காட்ட தான் செய்யும். இதுதான் விஷயம். மேலும் நான் உங்களுக்கு இதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். பாய்.